ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் அண்ட் பிளெஸி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு தொட்டு சாப்பிடக்கூடிய கேபேஜ் குருமா தாங்க பார்க்க போகிறோம். முட்டைகோஸில் ஒரு குருமா பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு, பிரிஞ்சி இலை, பட்டை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிச்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நம்ம இதோட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் குருமா. இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே நல்லா பழுத்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். பழுத்த தக்காளி ஒரு 2 எடுத்திருந்தேன்னா அதை சேர்த்துட்டு கருவேப்பிலை தலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நம்மளுக்கு பழுத்த தக்காளியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸியில் பேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது கல் உப்பு, அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் இதை சேர்த்துக்கிறேன். உப்பு இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சரி பார்த்துட்டு திரும்ப சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதே போல் நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. சேர்த்துட்டு இப்போ நல்லா மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். குறிப்பாக சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கழுகி சுத்தம் பண்ணதானே முட்டைக்கோஸை இதோட சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ அளவு கேபேஜ் எடுத்திருந்தேன். அதை கழுகி கட் பண்ணி இப்போ இதோட சேர்த்துட்டு இது நல்லா அந்த மசாலாவோடு நல்லா பரட்டி விட்டுடலாம். இப்போது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் கொஞ்சோண்டு ஒரு 4 முந்திரி பருப்பு, தேங்காய், சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சி அதை பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டு அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது இந்த கிரேவியை வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். நம்மளுக்கு கேபேஜ் நல்லாவே வெந்துடும். அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. அதுலேயுமே தண்ணி இருக்கும். அதனால் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். நம்ம குருமா மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்மளுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சரி பார்த்து இந்த டயத்தில் நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹையில் வச்சுட்டு 2 விசில் மட்டும் விட்டால் போதும். நம்மளோட சுவையான கேபேஜ் குருமா கறி தயாராகிட்டு. இது கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.